சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரை ஒரு 58 நாட்களுக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மகர ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். உங்கள் ராசிக்கு சத்ரு, பகை, நோய், சர்வீஸ், வேலை 6ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். நல்ல வேலை, வருமானம் சம்பாதித்து கடனை கட்ட போகிறீங்க. உங்கள் சேமிப்புகளை உயர்த்தி கொள்ள போகிறீங்க. அதற்குண்டான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் சுக லாபாதிபதி. மகர ராசியிலிருந்து உச்சம், கடகராசியிலிருந்து நேசம் அடைகிறார். மகர ராசியிலிருந்து செவ்வாய் உச்சபலம் பெறும்போது மகர ராசி என்பதற்கு உடல் பலம், கம்பீரமான தோற்றம், எதையும் சமாளிக்கும் தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டு. அதே வழியில் பிடிவாதம், கொஞ்சம் கோபமும் ஜாஸ்தி. பிடிவாதம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, கோபம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, சண்டை, விரோதம், மனஸ்தாபம் வந்துருச்சுன்னா இவங்க சாகும் வரை கூட பேசாமலே இருப்பாங்க. அந்த அளவுக்கு மகராசி என்பளுக்கு பிடிவாதமும் கோபமும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இது இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம். வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மகராசி என்பளுக்கு சுகம் உண்டு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் ஆண் வாரிசுகளாக இருந்தாலும் சரி, பெண் வாரிசுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சுகக்கேடு உண்டு. அண்ணன் தம்பி சொத்து பாக பிரிவினை செய்ய இவர்களுக்கு பல வருடங்கள் ஆகும். சொத்து பிரச்சனை மகர ராசி என்பளுக்கு உண்டு. சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அந்த கடனை பல வருடமாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க. செவ்வாய் மகர ராசியில் உச்சபலம் பெறும்போது செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு வலிமையா அல்லது வலிமை இல்லையா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு மட்டும்தான் செவ்வாய் வலிமையாக செயல்படுவார். உங்கள் பிள்ளைக்கோ உங்கள் உடன் பிறந்தவருக்கோ செவ்வாய் வலிமை இழந்து விடுவார். உங்கள் உடல் ஆரோக்கியம், சுக தேவைக்கு செவ்வாய் மிக பலமாக இருப்பார். மகர ராசியில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் நிலபுல அசையா சொத்து உண்டு. ஆடு, மாடு, கால்நடை, கோழி, வளர்ப்பு பிராணிகள் உண்டு. அதே மாதிரி நல்ல வீடு, சொத்து சுகத்துடன் வாழக்கூடிய அமைப்பு மகர ராசி என்பதற்கு இந்த செவ்வாய் பகவான் மூலம் ஏற்படுகிறது. செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் 9 நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு 1-8ஆம் வீட்டின் அதிபதி. செவ்வாய் என்றாலே போராளி, வேட்டைக்காரன், பூமி, நிலம், சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், பெண்களுக்கு கலத்தரக்காரகன், ஒரு மனிதனுக்கு தைரியக்காரகன், 2ல் 1 நீயா நானா அப்படின்னு மோதி பார்க்குற கிரகம் செவ்வாய். சண்டை சச்சரவுக்காரகன், வீர தீரம், ஒரு மனிதனுக்கு பற்கள், எலும்பு, இரத்தம், உடல் வலுவாய் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். யூனிஃபார்ம் வேலை, காவல்துறை, இராணுவம், மருத்துவம், போக்குவரத்து தொழிலாளர்கள், யூனிஃபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம். விவசாயம், பூஞ்செடி, கம்பிவேலி, செம்மண் பூமி, வாக்குவாதம், எதிர்வாதம், விடாத முயற்சி செய்து வெற்றியா தோல்வியா அப்படின்னு இரண்டையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய். மகர ராசிக்கு கடந்த 46 நாட்களாக பூர்வ புண்ணியஸ்தானத்திலே மகர ராசியில் நேசமடையக்கூடிய குருவுடன் கூட்டணி சேர்ந்து மகர ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தார். கடந்த 46 நாட்களாக உங்கள் மகன், மகள், பிள்ளைகளுக்கு அதிக தொந்தரவு, அதிக டென்ஷன், அவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவு, அவர்களால் உங்களுக்கு டென்ஷன் எல்லாம் ஏற்பட்டிருந்திருக்கும்.
உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் வழியில் செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் நினச்சது நடந்திருக்காது, உங்கள் பிள்ளைகள் நினச்சதும் கடந்த 46 நாட்களாக நடந்திருக்காது. அதே வழியில் பூரிய சொத்துக்கள் வழியில் ஏதாவது ஒரு சிலருக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் வந்திருக்கலாம். பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து ஒரு சிலர் கடனும் வாங்கியிருக்கலாம். கடந்த 46 நாட்களாக கோச்சாரத்திலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது மகர ராசிக்கு பெரிய அளவு நன்மை இல்லை என்று சொல்லலாம். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்வது மிக மிக அற்புதம். சுகஸ்தானாதிபதி சத்துருஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது பகை ஒடுங்கும், எதிராளிகள் தொல்லை நீங்கும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு அந்த சட்ட சிக்கல் நிவர்த்தியாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சம்பள உயர்வு வந்து பெருமடம் சம்பாதித்து கடன் காட்சி இருந்துச்சுன்னா கடனாக கட்டலாம். பூரிய சொத்து பத்திரங்கள் மூலம் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கலாம். அண்ணன் தம்பியிடம், உங்கள் பிள்ளையிடம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். மகர ராசிக்கு 6ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு வலுவாக நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கிறார். தடையின்றி வருமானம், தடையின்றி வேலை, தடையின்றி பணம் வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மகர ராசி என்பர்கள் அதையெல்லாம் தீர்த்து விடலாம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் மகர ராசிக்கு செவ்வாய் வந்து மிக வலுவாக இருக்கிறார். நீங்கள் வந்து வேட்டைக்கு தயாராகலாம். எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் வருகிறது. நீங்கள் செய்கின்ற வேலை நிரந்தரமாக இருந்துச்சுன்னா போதும். அதன் மூலம் உங்கள் உழைப்பின் மூலம் பணம் சம்பாதித்து அந்த கடனை அடைத்து விடலாம். விவசாயம், மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த 58 நாட்கள் மகர ராசி என்பர்கள் கொடிகட்டி பறக்கலாம். விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா பயிர்கள் நன்கு செழித்து வளரும், நல்ல மகசூல் கொடுக்கும். உங்கள் எதிர்பார்ப்புக்கு மீறி, தேவைக்கு மீறி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. லட்சுமி கடாட்சம், உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை மகர ராசி என்பர்களுக்கு உயரும். 6ஆம் இடம் என்பது நோய். செவ்வாய் வந்து 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு எதே நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா, மருத்துவ செலவு செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். பெரும்பாலும் மகர ராசி என்பர்களுக்கு சொல்லிக்கும்படியான நோய் நொடி தொந்தரவுகள் வராது. அப்படியே வந்தாலும் 2 நாள் 3 நாள் சிறு சிறு நோய் நொடி, சளி, காய்ச்சல் இந்த மாதிரி வந்துட்டு உடனே சரியாயிடும். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய 4ஆம் பார்வை 9ஆம் வீட்டின் மேல் கேது பகவான் மேல் விழுகிறது. குருவும் செவ்வாயும் கேதுவை பாரி செய்யும்போது உங்கள் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தையாரிடம் விதண்டாவாதம், எதிர்வாதம் பேசாதீங்க. பாக்கியத்தை 2 கிரகங்கள் பாரி செய்யும்போது நீண்ட தூர யாத்திரை, ஆன்மீக சுற்றுலா, நீங்கள் இதுவரை வழிபாட்டில் தடங்கள் இருந்துச்சுன்னா தடையெல்லாம் நிவர்த்தியாகி வழிபாடு செய்யலாம். வழிபாடு ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு, இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. உங்கள் தந்தையாரிடம் எதிர்வாதம் செய்யாதீங்க. உங்கள் தந்தையார் பேச்சை கேட்டு செயல்படுங்க. செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது. மகர ராசி என்பளுக்கு வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலையெல்லாம் கிடைக்கும். உறங்காமல், ஓய்வு இல்லாமல் கண் விழித்து வேலை பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 12வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது விரயம் குறையும். உங்களுக்கு வந்து பயணம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நிவர்த்தியாகும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரலாம். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் போகச் சுகம் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை மகர ராசியின் மேல் விழுகிறது. தைரியமாக, தன்னம்பிக்கையாக எந்த ஒரு காரியங்களையும் முன்னின்று செயல்படுவீங்க. மகர ராசி என்பளுக்கு அடுத்த 58 நாட்கள் உங்கள் கை ஓங்கி நிற்கும். நீங்கள் எடுத்த காரியம், தொட்ட காரியம் வெற்றி பெறலாம்.
வீடு மனை நிலம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. வீடு கட்டலாம், பழைய வீட்டை வந்து பராமரிப்பு செய்யலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், பூர்வீக சொத்துக்களை பாகபிரிவினை செய்யலாம். தந்தை காலத்திற்கு பிறகு பல வருடமாக பூர்வீக சொத்து பாகபிரிவினை செய்ய முடியல, அண்ணன் வந்தால் தம்பி வரல, தம்பி வந்தால் அண்ணன் வரல, பங்காளிகளுக்குள் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் அடுத்த 58 நாட்கள் பூர்வீக சொத்துக்களை பாகபிரிவினை செய்யலாம். சொத்து பத்து நிலம் வண்டி வாகனம் இப்படிலாம் வந்து வசதி வாய்ப்புகள் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசி என்பதற்கு இருக்கிறது. 2வது வீட்டிலே 7.5 நாட்டு சனியில் குடும்ப வாக்கு சனியாக இருக்கும்போது யாருக்கிட்டேயும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க. குடும்பத்தில் வந்து மகராசி என்பர்கள் குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் வந்து பேசும்போது பார்த்து பக்குவமாக பேசணும். யாரையும் சாபம் விட்டு நாசமாக போ உருப்படி ஆக மாட்டான்னு சாபம் விட்டு அவர்கள் பாவங்களை நீங்கள் வாங்கி கொள்ளாதீர்கள். அந்த பாவம்லாம் உங்களையே சாரும், உங்கள் பிள்ளைகளையே சாரும். மகராசி என்பர்கள் இதை அறிந்து புரிந்து செயல்படுங்க. கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மகராசி என்பர்களுக்கு நல்ல செல்வம் செல்வாக்கு உண்டு. இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.